Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பர்ல நம்ம வந்து 16 மார்க் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்ட் 21 பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம மேக்ஸिमम வேல்யூ வந்து எந்த x pi/3 னு ப்ரூவ் பண்ண போறோம். So what is given in the question? So இத நம்ம f of x னு எடுத்துக்க போறோம். The function f of x is equal to sin x into 1 plus cos x. First step இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். f dash of x. So இது ரெண்டு ஃபங்க்ஷன் இது u னு எடுத்துக்கிறோம் இது v னு எடுத்துக்கிறோம் sin x கான்ஸ்டன்ட்டா வெச்சிட்டு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x plus 1 plus cos x கான்ஸ்டன்ட்டா வெச்சிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் cos x. So sin x into minus sin x minus sin square x 1 into cos x cos x cos x into cos x cos square x. So இத வந்து நம்ம ஒரு ஆர்டர்ல எழுத போறோம். cos square x minus sin square x plus cos x. So cos square x minus sin square x ஓட வேல்யூ என்னது cos 2x plus cos x. So நம்ம f dash of x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இத வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் 0 க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். f dash of x 0 க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். f dash of x we have found the value of f dash of x that we are going to equate to 0. f dash of x oda value என்னது f dash of x is equal to cos 2x plus cos x. Right? So நம்ம f of x oda value நம்ம எழுதி வச்சிருக்கோம். What is f of x value? sin x into 1 plus cos x. இது given. Okay? So f dash of x நம்ம வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ண போறோம் 0 க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். So next step f dash of x is equal to 0. So என்ன கிடைக்கும் cos 2x plus cos x is equal to 0. x ஓட வேல்யூ கிடைக்கும். So cos c plus cos d ஃபார்முலா நமக்கு தெரியும். What is cos c plus cos d formula? 2 cos c plus d by 2 cos c minus d by 2. அப்ப இங்க என்ன வரும் 2 cos c plus d 2x plus x 3x by 2 c minus d 2x minus x 2x minus x is x cos x by 2 is equal to 0. அப்ப 2 is not equal to 0 இது தனித்தனியா 0 க்கு ஈக்குவேட் பண்றோம் cos 3x by 2 is equal to 0 இன்னொரு வேல்யூ cos x by 2 is equal to 0. So நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல என்ன செய்ய போறோம் cos வேல்யூவை கொண்டு போறோம் cos க்கு எந்த வேல்யூ போட்டா நமக்கு 0 வரும் cos pi by 2 cos pi by 2 ஓட வேல்யூ என்னது 0 cos கேன்சல் அப்ப நமக்கு என்ன கிடைக்குது 3x by 2 is equal to pi by 2 2 and 2 cancel. So x ஓட வேல்யூ என்னது pi by 3 x ஓட வேல்யூ pi by 3 இன்னொரு இங்க என்ன வருது cos pi by 2 ஓட வேல்யூ நமக்கு 0 னு தெரியும் cos pi by 2 ஓட வேல்யூ 0 cos cancel x by 2 is equal to pi by 2 x is equal to pi. So ரெண்டு கிரிட்டிக்கல் ரீஜன் ஒன்னு pi by 3 இன்னொரு pi. நமக்கு क्वेश्चनல வந்து என்ன கேட்டிருக்கான் இந்த இடத்துல மேக்ஸिमम வேல்யூ கேட்டிருக்கான் அது மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணா போதும் x ஓட வேல்யூ நம்ம வந்து என்ன தெரிஞ்சிட்டோம் pi by 3 னு கண்டுபிடிச்சோம் f dash of x இருக்கு நம்ம f double dash of x இந்த பொசிஷன்ல less than 0 னு சொன்னா போதும் மேக்ஸिमम வேல்யூனால f double dash of x is less than 0 னு சொன்னா போதும். So f double dash of x கண்டுபிடிக்கிறோம் cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் minus sin 2x into 2 plus cos x differentiate பண்ணா என்னது when we differentiate cos x we get sin x. Okay, so when x is equal to pi by 3 நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்கு when x is equal to pi by 3 f dash of x இந்த வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம் மேக்ஸिमम னு சொல்ல போறோம் மேக்ஸिममல f double dash of x less than 0 னு சொன்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. So it is equal to இந்த 2 முன்னாடி போட்டுக்கறோம் minus 2 sin 2 into x ஓட வேல்யூ என்னது pi by 3 minus sin x ஓட வேல்யூ என்னது pi by 3. So it is equal to minus 2 sin 2 into pi ஓட வேல்யூ என்னது 180 by 3 minus sin 180 by 3 60 sin 60 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இது நமக்கு less than 0 வந்தா மேக்ஸिमम வேல்யூ சொல்லிடலாம் minus 2 sin 2 into 180 360 by 3 sin 120 minus sin 60 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் sin 60 is root 3 by 2.
ஸோ -2 sin 120 வந்து ரெண்டாவது குவாட்ரண்ட்ல இருக்கு. 120க்கு பதில் நம்ம என்ன போடலாம்? 180 minus 60 which is 120. So second quadrantல sin positive, sin 60, sin 60 ஓட வேல்யூ எடுத்து √3/2 minus √3/2. 2ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? -√6 which is less than 0. Therefore the function is maximum less than 0 வந்தனால நம்ம என்ன சொல்றோம்? maximum when x is equal to pi/2. So நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்த ஃபங்க்ஷன் maximum value நம்ம சொல்லிட்டோம். Thank you students. If you like this video, share it. Thank you.